தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/6/2026 திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 5:33 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து வாழ்வை வளமாக்க வைக்கும் தெய்வங்கள். அந்த வரிசையில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். தாயோட உறவு நல்லா இருக்கணும், தாய் வழி ஆதரவு கிடைக்கணும், தந்தை வழி ஆதரவு கிடைக்கணும், நட்பால நன்மை கிடைக்கணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு. ஆனால் அந்த தெய்வங்களுக்குரிய மூலஸ்தானம் உங்களுக்கு நான் சில இதுக்கு சொல்லலை. இந்த மூலஸ்தானங்கள் குருவுக்கு சொன்னேன். திருவாரூர் பக்கத்தில் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கோயில். குருனா நம்ம ஒரு கல்வி நிலையம் வச்சுருக்கோம், ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், கல்வி நிலையம் வச்சுருக்கோம், அல்லது வாத்தியாராக இருக்கும், அல்லது ஒரு சான்றோர்கள் ஆண்டவர்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கணும். அது மாதிரி அந்த குரு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும்னா இப்படி உள்ள குருவுக்குள்ள பீடங்களுக்கு போகணும். திருச்செந்தூர் தலைமை பீடம், ஆலங்குடி, திட்டை, குருவித்துறை, இப்படியெல்லாம் இருக்குது. இதில் குருவாகவே இருந்து வாழ்ந்தவர் தென்முக கடவுளாக இன்றைக்கு நம்ம கோயில்களில் வச்சிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கே, அவர் மடப்புறம்ங்கிற இடத்துல அவருடைய அந்த குரு பூஜை நடக்குது. அவருடைய அந்த சமாதி வைத்து மிகப்பெரிய அளவில் ஆலயம் கட்டி இருக்கிறார்கள். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கோயில் நீங்கள் திருவாரூர் போய் கேட்டால் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் அவர் அவதரித்த நாள். அதில் அவருக்கு இங்கே குரு பூஜை நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அவருடைய அந்த பாதத்தில் தன்னுடைய தலையை வைத்து வழிபடுவதற்கு ஏராளமான பக்தர்கள் அங்கே வர்றாங்க. குருவிற்கு தென்முகத்தார், தென்முக கடவுளால் நன்மைகள் கிடைக்குமா. அதனால தான் வாழ்க்கையில் நவகிரகங்களிலே குரு சுபகிரகம்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் குரு மட்டும் நமக்கு நல்லா இருக்கணும். குரு ஒருத்தருக்கு சொந்த வீட்டிலையோ ஆட்சி உச்சத்திலேயோ இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. குருவுக்கு தென்முகத்தார், குடும்ப நலம் குபேரனால், கரு வளர கற்பரட்சா அம்பிகை. கரு வளரணும் அப்படின்னா பிள்ளை இல்லாதவர்களுக்குன்னு உள்ள கோயில் எது அப்படின்னா, அவங்க பிள்ளை பறக்கணும் அப்படின்னா வேண்டிக்கக்கூடிய கோயில் கற்பரட்சா அம்பிகைன்னு ஒரு கோயில். தஞ்சாவூர்லேருந்து 28 கிலோமீட்டரில் இருக்குது. திருக்கருகாவூர் கருகாத்த நாயகி கற்பரட்சா அம்பிகைன்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு இதுவரை சுமார் ஒரு 100-150 முறை நான் போயிருக்கேன். அப்போல்லாம் போனவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எத்தனையோ பேர் என்னோட வந்திருக்காங்க. அதில் 62 வயதான ஒருவர், 46 வயதான மனைவி, அவர்களுக்கு பிள்ளை இல்லை. சரி, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, இயற்கை முறையிலும் இல்லை செயற்கை முறையிலும் இல்லைன்னாங்க. இந்த கோயிலில் போய் அதுக்குள்ள முறையான வழிபாடுகள் எந்த கிழமை யோக பலம் பெற்ற நாளோ அதில் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் வழிபாடு முடிச்சு வந்த உடனே கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரியிலே 46 வருஷத்துக்கு பின்னால் பிறந்துச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த நல்ல குறிப்பிட்ட மாதிரி அதே நட்சத்திரத்தில் பிறந்துச்சு ஆண் குழந்தை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கற்பரட்சகாம்பிகினா கருகாத்த நாயகின்னு பேர். அங்கே ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க. அந்த பிரசவ காலத்தில் சுகப்பிரசவம் ஆகிறதுக்குன்னு ஒரு எண்ணெய் சுலோகங்கள்லாம் அங்கே இருக்குது. அற்புதமான ஆலயம். இது மாதிரி ஆலயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போகணும். இதெல்லாம் நாடி ஜோதிடத்தில் வருது. எந்த ஆலயத்துக்கு, எந்த கோவிலுக்கு, எந்த நேரத்தில் எப்படி நீ போய் கும்பிட்டா உனக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் கருவளர கற்பரட்சா அம்பிகை, காகுந்தன் ஒழுக்கம் வர. காகுந்தன் யாரு? ராமபிரான். ராமபிரானுக்குரிய ஆலயங்கள் எங்கே இருக்குது? அதுலேயும் தில தர்ப்பணபுரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த ராமர் அவருடைய தந்தைக்காக திதி கொடுத்த இடம். அந்த கோயிலில் ஒரு இலக்குமி சிலை இருக்குது. அந்த இலக்குமிக்கு பக்கத்தில் கீழே உட்காந்து நம்ம தவம் பண்ணணுங்கிறது இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் தியானித்தாலே போதும், செல்வ வளம் குவியுமா. ஏன்னா அவ்வளவு திருத்தமாக அழகான சிற்பங்கள் வைத்து அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தில தர்ப்பணபுரி. அந்த கோயிலில் மனிதமுக விநாயகர்னு இருக்குது. அது மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து போகணும். ஒழுக்கத்துக்குன்னு உள்ளது ஏன்னா ராமர். ராமபிரான் படத்தை நம்ம வீட்டில் வச்சு ராமநாமம் ஜெபிக்கலாம். பொதுவாக 2 எழுத்து தான் ராமாங்கிறது. ராமா ராமா ராமான்னு சொல்ல 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 வாழ்க்கையில் மேன்மைகள் கூடிக்கிட்டே வருமா. அது மாதிரி காகுந்தன் ஒழுக்கம் வர மருத்துவனார் தன்வந்திரி. மருத்துவம் நமக்கு கைகூட வரும்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் வைத்தியநாதர் தையல் நாயகியமான கும்பிடலாம். அதுக்கு பிறகு தன்வந்திரின்னு அங்கேயே ஒரு சிலை இருக்குது. தனியாகவும் தன்வந்திரியினுடைய ஆலயங்கள் இருக்குது. தன்வந்திரின்னு கும்பிடுற போது நம்முடைய ஆரோக்கியம் சீராகும். மருந்து எவ்வளவோ சாப்பிட்டு குணமாகலை, ஒரு புது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம்னா தன்வந்திரிக்கு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு போங்க. அந்த உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு வருவாங்க. எத்தனையோ பேர் கேன்சர் வியாதிகள்லாம் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்ப பழைய நிலைக்கு நல்ல நிலையிலாம் இருக்காங்க. காரணம் இந்த தன்வந்திரியினுடைய அருள். இப்படி ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆவதற்கும் நம்ம பகுதியில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கு. ஆனால் தேர்ந்தெடுத்து கும்பிடணும். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் என்ற 5ம் கூடுவதற்கு பெயர் பஞ்சாங்கம். இந்த 5க்கு 2 படுதில்லைங்கிற நாளும் நட்சத்திரமும் கூடுகிற விதம் பாக்கியாதிபதி பலம் பெற்ற நாளிலே அல்லது புருவபுண்ணிய ஸ்தானாதிபதி பலம் பெற்ற நாளிலே அந்த யார் பாதசாரத்தில் இருக்கிறார்களோ அந்த சாரபலம் பெற்ற கிரகத்தை தேர்ந்தெடுத்து அதற்குரிய நாளிலே நாம் சென்று வழிபட்டு வந்தவுடன் நமக்கு பலன் கிடைக்கும். வரம் கொடுக்கும் தெய்வங்கள் கரங்குளிர நமக்கு வரத்தை அள்ளி வழங்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். மாற்று கருத்துடையவர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு லாபம் இருமடங்காக வருகின்ற நாள். இல்லத்திலே உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பதவிகள் கூட தானாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இருப்பதனால் கோரிக்கைகள் நிறைவேறும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பெண்முறை பிரச்சனைகள் அகலும். மனக்கலக்கங்கள் அகல்வது மட்டுமல்ல, வரன்களும் வாயில் தேடி வரலாம். விட்டுப்போன வரன்கள் கூட மீண்டும் வந்து கைகூடலாம். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் தகராறுகள் வரலாம். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரித்தால் இன்றைய நாள் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். என்ன இருந்தாலும் இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குடும்ப சுமை அதிகரிக்கும். யாருக்கேனும் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற படம் தேடி வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும். சிறப்பான நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் விற்பனையால் லாபம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து விற்க முடியாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று விற்பதற்கான அறிகுறிகள் தென்படும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் அகலலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரித்து மனமாற்றம் ஏற்படுகின்ற நாள். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். குரு 10ல் இருப்பதனாலே பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை என்றாலும் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. கேதுவின் பார்வை இருப்பதனாலே சிறு சிறு தொல்லைகள், கைவலி கால்வலி போன்ற உபாதைகள் வரலாம். ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகிற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குறிபார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இன்று நல்ல நாள். வழிபாடுகளில் நம்பிக்கை கூடுகின்ற நாள். அருகில் உள்ளவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். சூரிய பார்வை இருப்பதால் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கும் புது காரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நல்ல பொறுப்புகள் வரலாம். பாராட்டும் புகழும் கூடும். விருதுகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதோ அல்லது வீடு கட்டும் யோகமோ உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட சில சலுகைகள் மறுக்கப்படலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும். பண நெருக்கடி அதிகரிக்கும். இன்று கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரியும் நாள். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். பலன்கள் வாயில் தேடி வரும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. புதிய முயற்சிகளிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பறந்துருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் ராகுவோடு கூடியிருக்கின்றார். மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகள் அனுசரிப்பு குறையும். எதிலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. புத்திரஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான தகவல் வரலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று கிரக நிலைகள் சாதகமாக விளங்குகின்றன. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள்.
குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைத்து அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். என்ன இருந்தாலும் குறுபார்வை இருப்பதனால் நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. இன்று திங்கட்கிழமை இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கிய அம்பிகையையும் நீங்கள் வழிபட்டால் தேனான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.